தேவர்கள் அசுரர்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி மகாவிஷ்ணு தேவர்களுக்காக 16,000 வருஷம் போர் பண்ணிட்டு இருந்தார். போர் பண்ண களைப்புல போர்க்களத்திலே அவர் தூங்கவும் செஞ்சார். தூங்கிட்டு இருந்த மகாவிஷ்ணுவை எழுப்பணும், ஏன்னா தான் செய்ய போகிற யாகத்துக்கு ஆசீர்வாதமும் அனுமதியும் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ண தேவர்கள் செஞ்ச சின்ன தப்புனால மகாவிஷ்ணுவோட தலையே துண்டிக்கப்பட்டுச்சு. தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போன மகாவிஷ்ணுவுக்கு திரும்ப உயிர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரம்மனும் கையை விரிச்சிட்டாரு. இப்படி தலை துண்டிக்கப்பட்ட மகாவிஷ்ணு திரும்ப வருவாரா? மகாவிஷ்ணுக்கும் இறப்புன்னு ஒன்று இருக்கா? ஏன் இந்த சூழல் அமைஞ்சது? எப்போவுமே ஒரு முடிவுக்கு பின்னாடி தான் ஒரு மிகப்பெரிய ஆரம்பம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்படி மகாவிஷ்ணுவோட மறைவுக்கு பின்னாடி என்ன இருக்குது? மகாவிஷ்ணு திரும்ப உயிரோடு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இனி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். பிரம்மர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த உலகம் உருவான புதுசில் பூமி உருவாகலை. அப்போது மகாவிஷ்ணு தான் பார்க்கடலில் தவம் பண்ணிட்டு இருந்தார். அவரோட சக்தினால் நான் உருவான, என்னால் சிவன் உருவானார். இப்படி காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், உருவாக்கும் கடவுள்னு 3 பேரும் உருவாக்கணும். இந்த 3 பேரும் உருவாக்குனது ஒரு கடவுள். அந்த சக்தி தான் ஆதிபர சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஆதிபர சக்தி தான் எங்களையும் உருவாச்சு, இந்த அண்டசராசரங்கள் எல்லாத்தையுமே உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த ஆதிபர சக்தி நினச்சா இந்த அண்டத்தில் என்ன வேணால் பண்ணலாம். ஒரு புது உலகத்தை உருவாக்கலாம், ஒரு புது உயிரினத்தை உருவாக்கலாம். இல்லை, ஏன் விஷ்ணுவே திரும்ப உயிர் கொண்டு வர சக்தி அந்த ஆதிபர சக்திக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிரம்மர் சொல்ல ஆரம்பித்தப்போ இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படி ஆதிபர சக்தி தான் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க, எல்லாத்துக்கும் அவங்க தான் உயிர் கொடுத்தாங்க அப்படின்னா ஆதிபர சக்திங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்திரன் ஆதிபர சக்தி யாரு அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மர் சொல்கிறாரு, இந்த உலகம் உருவான உடனே விஷ்ணு, சிவன், பிரம்மா அப்படின்ற 3 சக்திகளையும் அவங்க தான் உருவாக்குனாங்க. இந்த 3 சக்திகளால் இந்த உலகம் நிலை பெற்று நிற்கிறதுக்காக வேண்டி காக்கும் தொழில், உருவாக்கும் தொழில், அழிக்கும் தொழில் 3 தொழிலாக பிரிச்சும் கொடுத்தாங்க. இந்த 3 பேருக்கும் தேவையான சக்திகளையும் அவங்க தான் கொடுத்தாங்க. இந்த சக்திகளை வச்சு இந்த உலகம் நிலை பெற்று நிற்கணும்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே நாங்கள் இயங்கிட்டு இருந்தோம். இப்படி எங்களுக்கு சக்திகளை கொடுத்த அந்த உயர் சக்தியான ஆதிபர சக்தி தான் இந்த உலகத்தையும் அண்டசராசரையும் கட்டி ஆள்றது. அவங்களுக்கு உருவமும் கிடையாது, ஆனால் அவங்க உருவமற்ற ஒரு சக்தியும் கிடையாது. அவங்க தான் எல்லாருக்குமே சக்திகளை கொடுத்து இயங்கவும் வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆதிபர சக்தி நினைச்சோம் அப்படின்னா இந்த விஷ்ணுக்கு உயிர் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மர் சொல்றாரு. உடனே ஆதிபர சக்தி எப்படி வழிபடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கேட்குறப்போ, நம்ம ஒன்றும் இல்லை, மனசார நம்ம ஆதிபரத்தை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தோற்றம் கொடுப்பாங்க. அவங்க விஷ்ணுவை எப்படி உயிர் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழியும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மர் சொல்றாரு. இதை கேட்ட தேவர்கள் எல்லாமே ஆதிபர சக்தி நோக்கி எல்லாருமே வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. தெய்வமே, எங்களை காப்பாற்றுங்க, விஷ்ணுக்கு எப்படியாவது உயிர் கொண்டு வாங்க, ஆதிபர சக்தியே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுகிற குரல் கேட்டு ஆதிபர சக்தி வானத்தில் ஒரு ஒளி உருவமாக சத்தத்தோட கேட்குறாங்க. என்ன விஷயம், எல்லாருமே என்னை நோக்கி தவம் பண்ணுறீங்க, என்னை நோக்கி வேண்டுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தேவர்கள் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இது மாதிரி எங்களை காப்பாற்றுற மகாவிஷ்ணு இன்னைக்கு இறந்துட்டாரு, அவர் தலை தனியாக வெட்டப்பட்டிருக்கு, அவர் உடல் தனியாக தலை தனியாக போய் அவர் தலை எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு நாங்கள் தொலைச்சிட்டோம். நீங்கள் தான் மகாவிஷ்ணு திரும்ப உயிர் கொடுத்து எங்களை காப்பாற்றணும். ஏன் மகாவிஷ்ணு இப்படி இறந்தாருன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை எங்களுக்காக ஒரு போர் புரிஞ்சு நிறையா அசுரர்களை கொன்னாரு, அந்த கொன்ன பாவத்தை பிடிச்சி தான் மகாவிஷ்ணு இறந்துட்டாரா, இல்லை மகாவிஷ்ணுக்கும் பாவங்கள் சேருமா, இதெல்லாம் உண்மையா, எங்களால் நம்பவே முடியல, மகாவிஷ்ணுக்கும் அழிவுன்றது ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற கேள்விக்கு ஆதிபர சக்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, மகாவிஷ்ணு அழிக்க முடியாத ஒரு சக்தி, இருந்தாலும் உடல் உருவம் பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அழிவுன்றது ஒன்று இருக்குது. அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணு உடல் உருவம் பெற்று அவர் போர் புரிஞ்சார். அந்த போரில் அவர் நிறைய பேர் கொன்னும் குவிச்சார். அந்த பாவத்தை அவர் தாக்கலை. அப்படிங்கிறப்போ மகாவிஷ்ணுவோட தலை ஏன் துண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, முன்னொரு காலத்தில் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவோட பாதங்களை மகாலட்சுமி அமுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது மகாவிஷ்ணுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்த மகாலட்சுமி பார்த்து ஒரு முறை மகாவிஷ்ணு ஏளனமாக சிரித்தார். இதை பார்த்து மனசு உடஞ்ச மகாலட்சுமி எதுக்காக நம்மளை ஏளனமாக சிரிக்கிறாரு, நம்ம என்ன அழகு இல்லையா, இல்லை இவர் விருப்பப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கலையா, இல்லை இவருக்கு வேற பெண் மேலே ஏதோ மோகம் அந்த பெண் மேலே இருக்க மோகத்தில் நம்ம ஏளனமாக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க யோசித்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போய் அவங்க ரொம்பவே குழம்பிட்டாங்க. அந்த குழப்பத்தில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மகாவிஷ்ணு நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிச்ச திரும்ப 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 அவங்களுக்கு ஞாபகம் வருது. இதை பார்த்துட்டு இருந்த மகாவிஷ்ணுவுக்கு
என்னன்னு சொல்லி தெரியல. ஏன் மகாலட்சுமி வந்து கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் மகாவிஷ்ணு எதனால நீ வந்து கோவமா இருக்கன்னு சொல்லிட்டு மகாலட்சுமிகிட்ட கேட்குறப்போ, மகாலட்சுமி கோவத்தோட உச்சத்துக்கே போய், நீ என்னை பார்த்து ஏளனமா சிரிச்ச, உனக்கு வேற பெண்ணோட தொடர்பு இருக்கு, எனக்கு உண்டான ஆள் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற பெண்ணுக்கு சொந்தக்காரன் நான் இருக்கக்கூடாது, அதனால உன் தலை துண்டா போய் நீ சாக கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபமும் விடுறாங்க. இதை கேட்ட மகாவிஷ்ணு அதிர்ந்து போறாரு. நான் இறந்துட்டேன் அப்படின்னா நீ விதவை ஆயிடுவியே, ஒரு ஆண் இல்லாத ஒரு பெண் எப்படி நீ வந்து இருப்ப, உனக்கு எல்லா சந்தோஷங்களும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கேட்குறப்ப தான் அவங்க சுயநினைவுக்கே வராங்க. ஆகா, நம்ம கொடுத்த சாபங்கிறது வந்து அது மகாவிஷ்ணுக்கான சாபம் கிடையாது, நமக்கு நாமளே கொடுத்துட்டு சாபம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதுல இருந்தா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு கோவப்படுற குணம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா அழிவுல தான் கொண்டு போய் விடும்னு சொல்லிட்டு. இந்த சாபத்தினால தான் மகாவிஷ்ணுவோட தலை துண்டாக்கப்பட்டிருக்கு, அவர் இறந்தும் போயிருக்காரு. இதனால மகாவிஷ்ணுவோட அழிவுன்றது கிடையாது. மகாவிஷ்ணு வந்து இறந்திருக்காரு அப்படின்னா அது ஒரு காரணத்தோட தான் இறந்திருப்பார். எப்பவுமே ஒரு பெரிய அழிவு நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமும் காரியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிபராசக்தி தேவர்களை பார்த்து சொல்றாரு. அப்போ இந்திரன் கேட்குறான், எதனால மகாவிஷ்ணுவோட தலை துண்டாக்கப்பட்டிருக்கு, இதனால என்ன காரியம் சாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் ஆதிபராசக்தி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அசுரகுலத்திலேயே ரொம்ப புத்திசாலியாகவும் யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறவன் தான் ஹயக்ரீவன் அப்படின்ற ஒரு அசுரன். அந்த அசுரன் வந்து தீவிரமான ஆதிபராசக்தி பக்தன். அதனால சரஸ்வதி நதிக்கரையில் ஆதிபராசக்தி நோக்கி தவமும் புரிஞ்சான். அது சாதாரண தவம் கிடையாது, தண்ணியும் சாப்பாடும் இல்லாத ஒரு விசித்திரமான ஒரு தவம். சுகபோகங்களை திறந்து ஆதிபராசக்தியை மட்டுமே மனசில் நினச்சி அவன் தவம் புரிஞ்சதுனால அவன் தவத்தை பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச ஆதிபராசக்தி அவன் முன்னாடி தோன்றுனாங்க. ஹயக்ரீவா, உன் தவத்தை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஹயக்ரீவரை பார்த்து ஆதிபராசக்தி கேட்குறாங்க. அதுக்கு ஹயக்ரீவன் சொல்கிறான், நான் உலகத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு வேணும், அது மட்டும் இல்லாத எனக்கு சாகா வரமும் வேணும், நான் யாராலையும் கொல்லப்படக்கூடாது, எதுக்காகவும் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறத பார்த்து ஆதிபராசக்தி சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் உருவம் கொண்டு பிறந்த எல்லாருக்குமே அழிவுன்றது ஒன்று இருக்குது, அதனால் உனக்கு சாகா வரம் அப்படின்ற ஒரு வரத்தை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹயக்ரீவன் வந்து, என்னடா இது, ஆதிபராசக்தினாலே கொடுக்க முடியாத ஒரு வரம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் ஆதிபராசக்தி சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, இந்த தாவர சங்கமத்துக்குள்ளே பிறக்கிறவங்க எல்லாருமே காத்தல், அழித்தல், உருவாக்குதல் அப்படின்ற 3 தொழிலோட அடிப்படையில் தான் பிறந்திருப்பாங்க. அப்படிங்கிறதுனால நீ உருவம் கொண்டு ஒரு அசுரனாவோ இல்லை தேவராவோ யாராக பிறந்திருந்தா உருவம் கொண்ட எல்லாருக்குமே அழிவுன்றது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட ஹயக்ரீவன் வந்து கொஞ்சம் அவனோட புத்தியை பயன்படுத்தி அவன் ஒரு வரத்தை கேட்குறான். அந்த வரத்தில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. அது என்ன வரம் அப்படின்னா, அவன் கேட்குறான், நான் ஹயக்ரீவனான மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னா நான் என்ன நானே கொன்னா மட்டும்தான் உறுதி, இல்லை என்ன மாதிரியே இருக்கிற ஒரு ஹயக்ரீவன் தான் என்னை கொல்ல முடியணும் அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்திகிட்ட கேட்குறான். இதை கேட்ட ஆதிபராசக்தி, ஹயக்ரீவா நீ ஒன்றும் வருத்தப்படாத, உன் ராஜ்யத்துக்கு போய் நீ ராஜ்யம் பண்ணு, உன்னை கொல்றதுக்கு ஹயக்ரீவனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி வரமும் கொடுக்குறாங்க. இந்த வரத்தை வாங்கிட்டு ஹயக்ரீவன் தன் ராஜ்யத்துக்கு போகிறப்ப தான் அவனோட சுயரூபத்தையும் காட்டுறான், சுய புத்தியையும் காட்டுறான். என்ன அப்படின்னா, இத்தனை நாள் ஆதிபராசக்தி நோக்கி தவம் புரிஞ்ச ஹயக்ரீவன் அவன் மனசுக்குள்ள பயங்கரமான நஞ்சை விதைச்சு வச்சிருந்தான். அவன் தேவர்களையும் முனிவர்களையும் அசுரர்களையும் அரக்கர்களையும் எல்லாருமே அவன் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். அவனை எதிர்க்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொருத்தனையும் கொன்னான், குவிச்சான். அது மட்டும் இல்லாமல் யாகங்களும் செய்யக்கூடாது, பூஜைகளும் செய்யக்கூடாது, இறை வழிபாடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயில்களில் இருக்கிற முனிவர்களையும் ரிஷிகளையும் சித்தர்களையும் மொத்தமாக கொன்று குவிச்சான். இதை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்பவே கதறினாங்க, எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாதா, ஆதிபராசக்தியே இப்படி ஒரு தீய சக்தி உள்ளவனுக்கு வரம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கதறினாங்க. இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அது மகாவிஷ்ணுவால் மட்டும்தான் முடியும். மகாவிஷ்ணு வந்து ஹயக்ரீவனை கொல்லணும் அப்படின்னா மகாவிஷ்ணு ஹயக்ரீவராக மாறணும், அதுக்கு தான் இந்த நாடகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிபராசக்தி இந்திரன் நோக்கி சொல்கிறாங்க. இதை கேட்ட இந்திரன் வந்து, அதெல்லாம் சரிதாங்க, மகாவிஷ்ணு எப்படி ஹயக்ரீவனாக மாறுவாங்க, அதுக்கு என்ன வழி இருக்குது, இன்றைக்கி தான் மகாவிஷ்ணுவோட தலை துண்டாக்கப்பட்டு அவர் இறந்துருக்காரு, எப்படி அவருக்கு வந்து திரும்ப உயிர் வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் ஆதிபராசக்தி சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, குதிரையிலே ரொம்ப அழகான குதிரை வெள்ளை குதிரை, ஒரு வெள்ளை குதிரையோட தலையை கொண்டு வந்து மகாவிஷ்ணுவோட உடலில் பொறுத்துங்க, அதுக்கு உயிர் கொண்டு வர்றதுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட பிரம்மதேவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வெள்ளை குதிரையோட தலையை கொண்டு வந்து மகாவிஷ்ணுவோட உடலில் வைக்கிறாங்க. ஆசீர்வாதம் பண்ண ஆதிபராசக்தினால அந்த உடல் வந்து தலையோட சேர்ந்து உயிர் பெறுது. உயிர் பெற்ற உடனே மகாவிஷ்ணுவை பார்த்து ஆதிபராசக்தி சொல்கிறாங்க, ஹயக்ரீவரே எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவர் தான் ஹயக்ரீவர் அப்படிங்கிற உணர்ந்து அவர் எந்திரிக்கிறார். இப்படி ஆதிபராசக்தியால் உயிர் பெற்ற ஹயக்ரீவர் வந்து ஹயக்ரீவ அசுரனை போய் போர் புரிஞ்சு ஜெயிக்கவும் செய்கிறாரு.
இப்படி ஜெயிச்சு அவர் தேவர்களையும் சரி அறத்தையும் சரி நிலைநாட்டுறாரு. இப்படி நிலைநாட்டப்பட்ட அறத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு மகாவிஷ்ணுவான ஹயக்ரீவருக்கு வந்து நிறைய வேதங்களும் தெரிஞ்சிருக்கணும், நிறைய நல் ஒழுக்கங்களும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதனால நல் ஒழுக்கங்களையும் வேதங்களையும் கற்பிக்கிறதுக்காக வேண்டி சரஸ்வதி வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் ஹயக்ரீவரை கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம கல்விங்கிறது நல்லாவே கிடைக்கும். ஏன்னா ஹயக்ரீவர் கூட எப்போவுமே சரஸ்வதி இருந்து அவருக்கு நல் வழியும் நல் புத்தியும் போட்டிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹயக்ரீவரை வழிபட்டோம் அப்படின்னா சரஸ்வதியோட வழிபாடு பண்ண மாதிரி அர்த்தமாயிடும். அதனால நம்ம கல்விங்கிறது எப்போவுமே நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு நல்ல விஷயத்தை படிக்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம ஹயக்ரீவரை வணங்குறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.